கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஓய்வு நாளையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்றுபட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான கால விளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 5 மாதங்களை நாங்கள் கடந்து 6ஆம் மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக அருளை தந்து இம்மட்டுமாக எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தின எல்லா தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், பெற்றுக்கொள்கின்ற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் இவர்களுக்காக நன்றி செலுத்தி எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இது பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்பிக்கையை தந்து விசுவாசத்தோடும் ஆண்டவரை ஜெபத்தோடும் இதில் பங்கு கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைக்காகவும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே சேனையின் கர்த்தா சீர் நிறை ஏகோவா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். மகிமை உமக்கே வளமாய்
தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம். வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் இருந்து நம்மை சோதித்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து தேவன் தருகின்ற ஆசீர்வாதத்தினாலே நாம் தொடர்ந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கின்றார். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் அனைவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக நாம் யாவருமாக இணைந்து கரங்களை தட்டி பொதுவான பாடல்களில் தேவனை துதித்திடுவோம் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோ
சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆதி அந்தமில்லா அற்புதனே, நீதியாய் உதித்த நிகழ்ற்றோனே, நித்திய வழியில் நடத்திடுவே, கடைசி வரையும் காத்துக் கொள்வே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியை சார்ந்த திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள். திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் வார்த்தையை கேட்போமாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். பரிசுத்த வேதாகமத்திலே பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு சூழல்களில், பல்வேறு சூழ்நிலைகள் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு மனிதர்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அதிலே கடினமான சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காய் வலுவாய் நின்ற சாட்சிகள் என்கிற ஒரு தலைப்பு நம்மை ஈர்த்து அதனை சிந்திக்க இட்டுச் செல்கின்றது. கடினமான சூழ்நிலையில் வலுவாய் நின்ற சாட்சிகள். இந்த நாள், இந்த காலகட்டம் ஒரு மெல்லிய காலகட்டம் அல்லது ஒரு சாதுவான காலகட்டம் என்று சொல்வதற்கு இல்லை. இன்றைக்கு மிக ஒரு கடினமான ஒரு சூழலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டிலும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதே முக்கியமான கருத்து. இப்படி கடினமான சூழ்நிலையிலே வலுவாய் நின்ற சாட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு 6 பேர் நமக்கு முன்னே படமாய் அல்ல பாடங்களாய் நிற்கிறார்கள். யார் அந்த 6 பேர்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் திருவசனம் 5 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் திருவசனம் 5 பார்க்கும் பொழுது யார் என்றால் பெருமகனார் நோவா ஐயா. இந்த நோவா ஐயாவை பற்றி அப்போஸ்தலன் பேதுரு ஐயா எழுதியிருக்கக்கூடிய அந்த திருவசனத்தை நாம் கண்ணுறும் பொழுது வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் திருவசனம் 5. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இதிலே பாருங்கள், ஒரு பூர்வ காலத்தின் நிகழ்வை நிகழ்காலத்திலே நமக்கு ஒரு காணொளி காட்சியைப் போல கர்த்தருடைய அப்போஸ்தலர் பேதுரு ஐயா நமக்கு கொண்டு வருகின்றார். எப்படியாம்? பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல். அப்படியானால் பூர்வ உலகம் என்றால் என்ன? பாவம் செய்த உலகம், மீறுதலை செய்த உலகம், அக்கிரமத்திலே திளைத்து போன உலகம். அதான் அந்த பூர்வ உலகம். நோவா ஐயா காலத்தில் இருந்த அந்த உலகம். பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் அப்படின்னா எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் பாவம், மீறுதல், அக்கிரமம் என்கிற நிலைப்பாட்டிலே அவர்கள் உள்ளுக்குள்ளே அவர்கள் மாண்டவர்களாய் இருந்த பொழுது அந்த உலகத்தை ஆண்டவர் அவர்களை சீர்படுத்த, செப்பனிட, கண்டிக்க தண்டித்திருக்கிறார். நோவா ஐயா காலத்தில் ஒரு பெருவெள்ளத்தை அனுப்பி பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஐயாவை ஐயா எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால், நீதியை பிரசங்கித்தவர். நீதியை பிரசங்கித்த அவரை வேதாகமம் பல இடங்களிலே வர்ணிக்கிறது. அவர் நீதிமான். 2வது நீதியாய் குடும்பத்தை நடத்தினவர். 3வது நீதியாய் பிள்ளைகளை அவர் ஆதாயப்படுத்தினவர். மாத்திரமல்ல, நீதியான ஒரு புதிய உலகத்துக்கு அடித்தளமிட்டவர். இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நோவா ஐயா அந்த காலகட்டத்தை எப்படி நின்றார்? வலுவாய் நின்றார். என்ன சூழ்நிலையிலே? கடினமான சூழ்நிலையிலே. பாருங்க, அந்த நாட்களில் என்னென்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம்லாம் படித்தோம்னா
ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. ஏன்? அந்த நாட்களில் மக்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. ரொம்ப மிக 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 கர்த்தருக்கு விரோதமான ஒரு மக்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாமா? நோவாயா தேவன் இல்லாத உலகத்தில் கடினமான சூழ்நிலையில் வலுவாய் நின்ற சாட்சிகளில் அவர் இங்கே முதலாவதாக வருகிறார். இரண்டாவது, இதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 6-8 வரை. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ளதனுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. என்ன எவ்வளோ அருமையான ஒரு வசனத்தை என்ன அழகாக எழுதுகிறார் பாருங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, நீதிமானாகிய லோத்து. அப்போ நீதிமானாகிய லோத்தை தப்புவிக்க அங்கே ஒரு நீதிமான் எழும்பியிருந்தார். அவர் தான் யார்? ஆபிரகாம் ஐயா. இந்த நாட்களில் இந்த சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தினுடைய அழிவுக்கான மூல காரணம் என்ன? அங்கே பாலியல் இச்சைகள், இன்னும் சொல்லப்போனால் வரம்பு மீறிய பாலியல் இச்சைகள், பாலியனத்தையும் அருவருப்பாக்குகின்ற பாலியல் இச்சைகள், இந்த பாலியல் வன்கொடுமைகள் அந்த 2 நகரங்களை தலைவரித்து ஆடினபடினாலே அது தீக்கிரையாக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். ஆக இரண்டாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 6-8 வரை பார்க்கும் பொழுது யார் ஐயா? லோத் அவர்கள். இது எப்படி சொல்லலாமா? துன்மார்க்கம் நிறைந்த நகரத்தில் லோத் ஐயா கடினமான சூழ்நிலையில் வலுவாய் நின்ற சாட்சிகள். அடுத்து 3ஆவதாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்குள்ளே ஒரு நீதிமான் வருகிறார். அவர் யார் என்று சொன்னால் யாக்கோபையா ஈண்டெடுத்த அன்பு மகன் யோசேப்பையா. இந்த யோசேப்பையாவை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39:2-9 வரை ஒரு பெரிய நீண்ட திருமறை பகுதி. அதை சுருக்கமாய் புரிந்து கொள்ளுவோம். என்ன என்று சொன்னால், எகிப்தின் பிரதானியின் வீட்டிலே, எகிப்தின் பிரதானியின் வீட்டில், இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? கடினமான சூழ்நிலையில் வலுவாய் நின்ற சாட்சி என்கிறது இந்த குறிப்பு. எகிப்தில் பிரதானியின் வீட்டில் யார்? யோசேப்பையா. முதலாவது நோவையா, 2வது லோத் ஐயா, 3வது யோசேப்பை. ஏன் இவர்களை மதிப்பாய் அவ்வளவு மரியாதை பேசுகிறோம் என்றால், இவர்களை நமக்கு முன்னே வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னே வாழ்ந்த நீதிமான்கள். அவர்களை கனப்படுத்த வேண்டிய நம்முடைய தலையாய கடமை அல்லவா? 4ஆவதாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் திருவசனம் 14-23 வரை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 23 வரை. அவர் யாருன்னு சொன்னா, ஐயா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் தாவீது ஐயா. இவர் எங்கே கடினமான சூழ்நிலையில் வலுவாய் எப்படி சாட்சியாக இருந்தான்னா, சவுலின் அரண்மனையில். சவுல் என்பவர் யார்? அந்த தேசத்துக்கு ராஜா. பிற்காலங்களிலே தாவீது ஐயாவுக்கு மாமனாராய் மாறிப்போனவர். மீகாலுடைய தகப்பனார், யோனத்தானுடைய தகப்பனார். சரி, இந்த சவுல் ஐயாவை பற்றி இவ்வளோ குறிப்பு இருக்குது. இப்போ தாவீது ஐயாட்ட வரும்பொழுது அந்த சவுல் ஐயாவுடைய அரண்மனையிலே, இத்தனைக்கு சொல்லப்போனால் மாமனாராய் மாறிவிட்ட சவுல் ஐயாவுடைய அரண்மனையில் தான் அவருக்கு 1000 ஈட்டிக்குத்து வரும்படியாக சூழல் ஏற்பட்டது. அத்தனையிலே அவர் தப்பிச்சார் பாருங்க. ஏன்? கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அந்த கடினமான சூழ்நிலையிலும் வலுவாய் நின்றார் தாவீது ஐயா. அடுத்ததாக 5வது வலுவாய் நின்ற சாட்சி யாருன்னு சொன்னால், தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. இந்த ஐயாவை பார்க்கும் பொழுது நாம் நிமிர்ந்து உட்காந்து தான் தெய்வ வசனத்தை வாசிக்கணும், கேட்கணும். தானியேல் ஐயா எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். என்ன அழகாக இருக்கு பார்த்தீங்களா? அடுத்ததாக 9ஆம் வசனம் கூட சொல்லுது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, தாவீது ஐயாவுக்கு சவுலின் அரண்மனையில் இருந்த மாதிரி தானியேல் ஐயாவுக்கு பிரஜாதியாருடைய தேசத்திலே
மிக 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 கொடூரமான கொடுமைகள். அங்கே அவர் எப்படி இருந்தார்? 1:8 வாசித்தமே, தன் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் பண்ணினதை கர்த்தர் அங்கு கண்டார். ரொம்ப முக்கியம். தன் இருதயத்திலே தீட்டுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை பிரியமானவர்கள், நீங்கள் நானும் கூட அறிந்து அறியாமலோ புனிதமான நமது இருதயத்திலே புனிதத்தை கெடுக்கக்கூடிய செயல்பாடுகள், வார்த்தைகள், குழப்பங்கள், பந்தங்களையும் பாசங்களையும் முறித்தல், இவைகளெல்லாம் மிக 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 ஆபத்தானவைகள். நிறைவாக எஸ்தர் புஸ்தகம் 2 வரை பார்த்தோம் என்றால் அங்கே வருகிறவர் யார்? மொர்தெகாய். இந்த மொர்தெகாயை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கதாநாயகன் இருந்தார் என்று சொன்னால் அங்கே ஒரு வில்லன் இருக்குனுங்கிற மாதிரி இங்கே கர்த்தர் எல்லாரையும் நல்லாத்தையே வச்சுருந்தார். நல்லாத்தான் எல்லா காரியம் நன்றாக இயங்கி கொண்டிருந்தது. ஆனால் மொர்தெகாய் பாரசீகத்திலே எஸ்தர் ராசாத்தியம்மா காலத்திலே நடந்த சம்பவத்தில் இந்த மொர்தெகாய் அவருக்கு சித்தப்பா என்கிற முறை. யாருக்கு? எஸ்தர் அம்மாவுக்கு சித்தப்பா முறை. அவர் வழியாக நாம் ஒரு கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கடினமான சூழ்நிலையிலும் வலுவாய் நின்ற. இவருக்கு ஒரு குறிப்பை சொல்லலாமா? எதிரிகள் குடியிருக்கும் இடத்தில், எதிரிகள் குடியிருக்கும் இடத்திலே வலுவாய் நின்ற சாட்சி. அந்த 2026 ஒருவேளை இதுவரைக்கும் நான் நோவா ஐயாவைப் போல தேவனில்லாத உலகத்தில் நான் சாட்சியாக இல்லைதான். லோத் ஐயாவைப் போல துன்மார்க்க நிறைந்த நகரத்தில் நான் சாட்சியாக இல்லைதான். யோசேப் ஐயாவைப் போல எகிப்தின் பிரதானிகளின் வீட்டிலே நான் சாட்சியாக இல்லைதான். தாவீது ஐயாவைப் போல அரசர் சவுலின் அரண்மனையிலே நான் இல்லாதில்லைதான். தானியேல் ஐயாவைப் போல புறஜாதிகளோட தேசத்திலே நான் இல்லை. ஆனால் மொர்தெகாய் போல எதிரிகளின் குடியிருக்கும் கூடத்தில் கூட இல்லை என்று சொல்லி நினைத்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட கடினமான சூழலில் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு நீர் இன்னும் இரக்கம் காட்டி வருகிறீர் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தூய பிதாவே, கடினமான சூழ்நிலையிலும் வலுவாய் நின்ற சாட்சிகளிலே ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு 6 பேரை கண்டோம். நோவையா, லோத்தையா, யோசேப் ஐயா, தாவீதையா, தானியேல் ஐயா, மொர்தெகாய் ஐயா என்று சொல்லி இந்த ஐயாமார்களை கண்டோம். எங்கள் வாழ்க்கையிலும் கூட உமக்காக வைராக்கியமாக வலுக்கட்டாயமான சாட்சியாக நிற்க அருளாத கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு ரட்சகரின் நாமத்தில் தாழ்மையோடு புத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருள் திரு கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேர்களாக உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய செய்தியை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவனமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை நாம் ஒன்றுபட்டு பாடுவோம். Malavina nari
ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, நன்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக நாங்கள் பாடின பாடலுக்காக, வாசித்த சத்தியத்திற்காக, கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய எதிர்பார்ப்புகளை உம்முடைய சமூகத்திலே படைத்து கொண்டிருக்கின்ற முது பிள்ளைகளை பாரும். ஆம் கர்த்தாவே, நீர் சொல்லாகவும் கட்டளையிட நிற்கும். இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே தங்கள் குறைகளை ஊற்றி கொண்டிருக்கின்ற முது பிள்ளைகளை பார்த்து நீர் அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் கேட்கின்றோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்ற ஆண்டவர், எகிப்திலே கூப்பிட்ட ஜனங்களுக்கு இறங்கி வந்து பதிலை தந்த ஆண்டவர் தாமே இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளையின் வாயிலாக இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் ஒன்றாக எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவர் தந்த வாக்குறுதியை விசுவாசத்தோடு கூட சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருட்திரு தியோட வில்லியம். ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.